வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டிசைனோட வந்திருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 37 ஃபீட் பை 50 ஃபீட்டுன்ற அளவுக்கு ஒரு பிளாட் சைஸில் இருக்குது. இது வந்து நம்ம டோட்டலாக ஒரு 3 பெட்ரூம் இருக்கும் டிசைன் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு லெவல் டிஃப்ரென்ஸ் கொடுத்து படிக்கட்டுடைய மிட்லேண்டிங்லேயே நமக்கு ரூம்ஸ் அண்ட் கார்டன் ஏரியா நமக்கு ரீச் ஆகுற மாதிரி இருக்குது. இதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீட்டுடைய எக்ஸ்டீரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக ஒரு சட்டிலான டெக்ஸ்சர் பெயிண்டோட கிரே, ஒயிட், டார்க் கிரே த்ரீமில் நம்ம போயிருக்கோம். அதே மாதிரி உடன் சீலிங்கும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இதனால் நம்ம கீழே இருந்து பார்க்கும்பொழுது உடன் சீலிங்கோட ரிச்னஸ் லைட்டிங்கோட எம்ஃபசைஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த பில்டிங்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு கராஜ் மாதிரி ஒரு ஏரியா பார்க்குறோம், பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியா ஆல்மோஸ்ட் நமக்கு 15 ஃபீட் பை 23 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவுக்கு இருக்குது. தாராளமாக நம்ம 2 கார் பார்க் பண்ணிட்டு பைக் பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம மேலேயும் என்டர் ஆகிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 ஃபீட் ஹைட்டுக்கு பிளித் ஹைட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே வரோம். வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு டபுள் லைட் லிவிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. 15 ஃபீட் பை 20 ஃபீட்டுன்ற அளவுக்கு தாராளமான ஸ்பேஸ்லேயே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கைலைட் ப்ரொவிஷனும் இருக்குது. டுவர்ட்ஸ் அந்த கார்டன் சைட்லேருந்து நம்மளால் இந்த லிவிங் ஏரியாவை பார்க்க முடியும். நல்ல ஒரு யூனிக்கான கான்செப்டில் இந்த லிவிங் ரூம் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு பூஜா ஏரியாவுக்கும் ரீச் ஆகிக்கலாம். பூஜா ஏரியா 4 ஃபீட் பை 6 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவுக்கு இருக்குது. செட் பேக் கொடுத்துருக்கு. 2 சைட்லையும் நம்ம வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லிவிங் ரூம் வந்து டேரெக்டாக நம்ம பார்த்தோன்னா ஒரு டைனிங் ஏரியாவும் விசிபிளில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வாஷ் பேசின் ப்ரொவிஷனும் இருக்குது. க்ரீனரி ப்ரொவிஷன் கொடுத்து நல்ல ஒரு பிளான்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த டைனிங் ஏரியா ஆல்மோஸ்ட் நமக்கு 9 ஃபீட் 4 இன்ச் பை 12 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவுக்கு இருக்குது. இங்கேருந்து தாராளமாக நம்ம கிச்சன் ஏரியாவுக்கும் நம்ம விசிபிலிட்டி பண்ணிக்க முடியும். ஏன்னா இது ஓப்பன் கிச்சன் கான்செப்டில் தான் இருக்குது. 10 ஃபீட் பை 12 ஃபீட்டுன்ற அளவுக்கு இந்த கிச்சன் ஏரியா அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஓப்பன் கிச்சன் கான்செப்டில் வித் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனும் நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமும் விசிபிலிட்டி இருக்குது. இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 11 ஃபீட் பை 12 ஃபீட்டுன்ற அளவுக்கு இருக்குது. சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்காக இந்த பெட்ரூமை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம மேலே இருக்கிற பெட்ரூம்க்கு ரீச் ஆகிக்கலாம். இது வந்து மிட்லேண்டிங்கில் தான் நம்ம ரீச் ஆக முடியும். 20 ஸ்டெப்பு மேலே ஏறி ரீச் ஆகிற மாதிரி இல்லாமல் 8th ஸ்டெப்லேயே நம்ம வந்து பெட்ரூம்க்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 10 ஃபீட் பை 15 ஃபீட்டுன்ற அளவுக்கு தாராளமான ஸ்பேஸில் இருக்குது. இந்த பெட்ரூம் நல்ல ஒரு மினிமலிஸ்டிக் கான்செப்டில் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வாக்கிங் கிளாசெட்டும் கொடுத்துட்டு டாய்லெட்டும் பேக் சைடில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே நீங்கள் லிவிங் ஏரியாவும் இங்கே இருக்கிற பூஜா ஏரியா எல்லாமே நம்ம விசிபிள் பண்ணிக்க முடியும், மேலே இருக்கிற ஸ்கை பாக்ஸ் உட்பட. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து இன்னொரு 8th ஸ்டெப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமை பார்ப்போம். இந்த பெட்ரூம் சைஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு 14 ஃபீட் 8 இன்ச் பை 12 ஃபீட்டுன்ற அளவில் தாராளமான ஸ்பேஸில் இருக்குது. நல்ல ஒரு பிளான்டேஷனும் பால்கனி ஏரியாவும் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு. இதனால் எப்போவுமே நம்ம டே லைட்டிங் அண்ட் ஏர் வென்டிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம இன்னொரு மிட்லேண்டுக்கு ரீச் ஆன உடனே ஒரு ஓப்பன் கார்டன் ஏரியா பார்க்குறோம். இந்த ஓப்பன் கார்டன் ஏரியா நல்ல ஒரு க்ரீனரி வித் பேவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு பிளான்டேஷனும் ஒரு சைடில் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பிளான்டேஷனுக்கு பேக் சைடில் நமக்கு லிவிங்கோடைய ஸ்கைலைட் ப்ரொவிஷன் தெரியுது. ஒரு சின்ன 5 ஃபீட் பை 10 ஃபீட்டுன்ற அளவுக்கு ஒரு இந்த ஸ்கை பாக்ஸ் இருக்கும். இதனால் நம்ம இன்டராக்ஷனுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும் கார்டன் ஏரியாவிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட் இந்த மிட்லேண்டிங்லேருந்து இன்னொரு பெட்ரூமுக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த பெட்ரூமோடைய மெஷர்மெண்ட் ஆல்மோஸ்ட் 12 ஃபீட் பை 14 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவுக்கு பிளான்டேஷன் வார்ட்ரோப் வந்து இன்பில்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். பால்கனி ஏரியாவும் பியூட்டிஃபுல்லாக நமக்கு அமைஞ்சிருக்கு.
ஸோ இங்கேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷனும் இருக்குது டுவர்ட்ஸ் ரோட் சைடில். இது வந்து 12 feet 9 inch பை 14 feet 7 inch அளவுக்கு இருக்குது. இதோடைய அவுட்டரில் நம்ம ஒரு பால்கனி ஸ்பேஸும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நம்ம தாராளமாக கார்டன் ஏரியாவும் நம்ம வியூ பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற ஸ்டாண்டிங் பால்கனியும் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேருந்து வெளியே வந்த உடனே இன்னொரு மிட் லேண்டிங்கில் ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதன் வழியாக நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் நம்ம விசிபிலிட்டி பண்ணிக்க முடியும், இன்டராக்ஷன் பண்ணிக்க முடியும், ஈஸி ஆக்சசிபிளாகவும் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம டெரஸ் ஏரியாவுக்கு ரீச் ஆகலாம். இந்த டெரஸ் ஏரியாவில் ரீச் ஆன உடனே ஒரு கசீபோ மாதிரி ஒரு சீட் அவுட் பார்க்குறீங்க. இந்த சீட் அவுட் வந்து பிளான்டேஷன் சுற்றி நமக்கு இருக்கிறதால நல்ல ஒரு க்ரீனரி ஃபீலை நமக்கு கொடுக்குது. ஃப்ளோரிங்கும் சுற்றி நமக்கு க்ரீன்லேயே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.